அதிமுகவை கேலி செய்த திமுக அரசு வருமானத்தை பெருக்காமல் ஆண்களுக்கு உரிமை தொகை வழங்குவது குறித்து பேசுவதாக அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா விமர்சித்துள்ளார். அவங்க தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் அறிவிக்கலாம், எது வேணாலும் சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே பெண்களுக்கு 1500 ரூபா கொடுக்குறோம், எங்களுடைய அறிக்கையிலே முதலே கொடுத்துட்டோம். ஆண்களுக்கு அவர் கொடுக்கணும், எந்த அடிப்படையில் எத்தனை கண்டிஷன் போட்டு கொடுக்க போறாரு, எத்தனை கட்டுப்பாடுன்னு முதலே சொல்லணும். பெண்களுக்கு கட்டுப்பாடு கொடுத்தாங்கல்ல, பல்வேறு கட்டுப்பாடுகளை கொடுத்து 2,26,000 கார்டு இருக்கிற இடத்துல 1,10,000 கார்டுக்கு தான் பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போன்று ஒரு ஆண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாக அறிவித்தாலும் கூட அது பணம் எவ்வளவு கோடி கடை வாங்க முடியும்? அதிமுக காலத்தை கேள்வி பண்ணவங்க இன்றைக்கு திமுக அரசுல பல மடங்கு அதிகமான கடனை பெற்றிருக்கிறார்கள். எந்த தொகையை அவர் கொடுக்கும் போதே வருமானம் எங்க வருதுன்னு சொல்லணும். பட்ஜெட்ல என்ன சொல்றோம்? ₹1 கொடுக்குற வருமானத்தை காமிக்கிறோம். இந்த வருமானத்தை காமிக்காம நாங்கள் ஆண்களுக்கு ₹1000 கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்வது ஏமாற்று வேலை. ஆண்கள் உரிமை தொகை குறித்து தான் பேசவே இல்லை என அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம் அளித்துள்ளார். சொல்லாத வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையை நான் எப்படி சொன்னேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பேருந்து கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்ற பயணத்திற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். உயர்கல்வியை படிப்பதற்காக மகளிருக்கும் கொடுத்தாங்க, இப்போ இந்த மாணவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி எதுவுமே பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்றது மட்டும் இருங்காதீங்க. நம்ம கூட கிராமத்தில் சொல்லுவோம், சீரானது சமப்படுத்துறதுனாக்க மேட்டை எடுத்து பள்ளத்தில் போட்டு சமன்படுத்துவதை போல இரு சாராரையும் ஆண்களையும் பெண்களையும் சமமான வளர்ச்சி கல்வி பொருளாதாரத்தில் வர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற முயற்சின்னு தான் நான் சொன்னேன். ஒரே குடும்பத்தில் தாய், மகள், மகன் என அனைவருக்கும் தமிழக அரசு திட்டம் மூலம் பணம் பெறுகிறார்கள் என்றும் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அம்மாவுக்கும் பணம், மகளுக்கும் பணம், மகனுக்கும் பணம், ஆக இதெல்லாம் இலவசமாக நம்முடைய ஆட்சியில் நம்முடைய முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார். தந்தை ஸ்தானத்தில் கொடுக்கிறார்கள். அப்படி தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.